இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் தொடர்ந்து தாந்திரிக் யோகத்தையும் தாந்திரிக் செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ் என்று ஓஷோ சொன்ன அற்புதமான சூழ்நிலைகளையும் இந்த காமமில்லாத காதல் இல்லாத காமம் என்பது சாக்கடைக்கு சமம் என்பது சொல்லிக் கொண்டு வரும். காதலுடன் கடந்த காமம் தான் தெய்வ புலவர் வள்ளுவ பெருந்தகை சொன்னது, தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்திலும் சொன்னது, ஆண்டாள் சொன்னது, ராதை சொன்னது. இந்த அற்புதமான பரிணாமங்கள் எல்லாத்தையும் நாம் தந்திரா பரவச மகா சமாதி என்ற அற்புதமான வகுப்பிலும் மாசந்திரா என்லைட்மென்ட் போன்ற அற்புதமான வகுப்பிலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன நண்பர்களே. இந்த விஞ்ஞான வளர்ச்சியினாலும் உடல் வளர்ச்சியினாலும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மனிதன் அவனுடைய பரிணாமம், அவனுடைய உணவு முறை, அவனுடைய வாழ்க்கை முறை இன்று இல்லை. இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்லிக் கொண்டால் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு வியாதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரலில் கொலஸ்ட்ரால் இருக்க, ஈரலில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா உடனே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் அதாவது வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி வச்சிருவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான். ஆனால் இன்று ஃபேட்டி லிவர்ங்கிறது ஒரு மெடிக்கலே இல்லை. இன்று அதுக்கு தனியாக படித்தப்பட்டு இன்னைக்கு வந்து 10 பேர் போனால் 8 பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது. இன்னைக்கு பார்த்து கொண்டு அத்தனை பேர் போய் கணக்கெடுத்தாலும் ஃபேட்டி லிவர், அது கொழுப்பு உங்களுடைய கல்லீரல் படிந்திருக்கின்றது என்ற செய்தி சொல்லு. காரணம் வெள்ளை அரிசி, வெள்ளை சாப்பாடு, வெள்ளை 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 என்று இன்றைக்கு என்னைக்கு நம்ம வந்து அன்றைக்கு என்னைக்கோ ஒரு நாள் தான் வந்து அரிசி சாப்பாடு சாப்பிடுவோம், வெள்ளை சாப்பாடு சாப்பிடுவோம். இன்னைக்கு வெள்ளை பால், வெள்ளை சீனி, வெள்ளை அரிசி சாப்பிடுவதனால் உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், நம்முடைய கல்லீரலை கெடுத்துவிட்டு அது ஒன்று நம்முடைய ராஜ உறுப்புகள் எல்லாம் நாம் சாப்பிடக்கூடிய இந்த விஷம் பொருந்திய ஃபாஸ்ட் ஃபுட் முன்னால் கெடுத்து வைத்திருக்கின்றோம். அதனால் எது பாதிக்கின்றது என்றால் தாம்பத்தியம் பாதிக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் கொடுமையிலும் கொடுமை. இன்றைக்கு தந்திரா என்று எவ்வளவு பேர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தந்திரா என்றால் பாலியல் கல்வி என்றதாகிவிட்டது. அது அல்ல. சரகா ஸ்ரீகீர்த்தி சொன்னது உயர்ந்த ஸ்பிரிச்சுவலிசம். எப்படி வந்து ஒரு அற்புதமான பாதை, ஜென் பாதை இருக்கின்றது, தாவோ பாதை இருக்கின்றது, ஓசோயிசம் இருக்கின்றது, புத்திசம் இருக்கின்றதோ அதுபோன்று தந்திராயிசம் என்பதும் உலகந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பாதை. ஆதாயாவால் காலத்திலிருந்து சிவன் பார்வதி காலத்திலிருந்து இந்த உலகத்தில் பயணித்த எல்லா ஞானிகளும் பயணித்த ஒரு அற்புதமான பாதை. இன்னும் சொல்ல போனால் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த யோகா 5000 ஆண்டுகளாக தான் இருக்கிறது. பிரணயாமம் 2000 ஆண்டுகள் இந்த மனித குலம் பிறந்தது. நீங்க அமீபா காலத்திலிருந்து இன்று வருந்தும் நான் திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உங்க RNA DNA முழுவதும் தெரிந்து நீங்கள் வந்தது காமத்திலிருந்து, நீங்கள் முக்தி அடைந்து போவது காமத்திலிருந்து, நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு படைப்பு குழந்தை என்பதை கொடுத்திருக்கின்ற அது காமத்திலிருந்து, நீங்கள் இந்த பூமிக்கு வந்தது காமத்திலிருந்து. ஆகவே நீங்கள் ஞானம் அடைவதும் காமங்கிற சூட்சுமத்தை பயன்படுத்த காமங்கிற வார்த்தை இந்த சமுதாயத்தை தவறாக பயன்படுத்த விட்டதனால் நாம் தந்திராங்கிற புனித வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் நண்பர்களே. இந்த தாந்திரிக் யோகி அப்படிங்கிற அந்த தந்திராங்கிற வார்த்தையே தாந்திரிகா என்ற பெண்ணிடம் தான் வந்தது நண்பர்களே. ஆகவே நான் என்ன சொல்ல போகின்றேன், பெண்களை பற்றி இன்றைக்கு கவலைப்படுவதற்கு 1000 பேர் இருக்கின்றார்கள், நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றது. ஆண்கள் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய, தன்னுடைய அஸ்டல் பாடியில் இருக்கக்கூடிய, தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உச்சபட்சத்தை பரவசத்தை அனுபவிக்கக்கூடிய பாயிண்ட் என்ன என்று இருவரும் தெரியாமையே ஓடிக்கொண்டிருக்கின்றான். இதுவரையிலும் அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் தாம்பத்தியத்தில் தான் கிடைக்கின்றது, இல்லை சில போத வஸ்துக்கள் கிடைத்துக் கொண்டு. அப்படி எல்லாம் நண்பர்களே, தாம்பத்திய யோகத்தில் தாந்திரிக் யோகத்தில் முறையாக பயணித்திருக்கின்றார் வள்ளுவ பெருந்தகையும் வாசுதேவனும் கிருஷ்ண பரமாத்மாவும் போகரும் பதஞ்சலியும் அடைந்த மகா பேரின்பத்தை, போகர் உருவாக்கிய மகா பேரின்பத்தை தாந்திரிக் யோகத்தின் மூலம் ஒவ்வொரு மனிதனும் அடைய முடியும். அதுதான் அஷ்டமா சித்துக்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னோட உடம்பிலிருந்து உருவாக்கி இருக்கின்றான். அந்த அற்புத அவித்தையை, அற்புத விஷயத்தை தாந்திரா பரவச மகா சமாதியினோட உயர்நிலையாக மாஸ் தந்திரா என்லைட்மென்ட் என்கிற அற்புதமான வகுப்பில் நான் ஒரு மனிதன் எந்த வகையில் 27 வகை நிலைகளையும், 27 வகையான பொசிஷன்களையும், 27 வகையான ஸ்பிரிச்சுவாலிட்டி குரோத்தின் மூலியமாக, பயிற்சியின் மூலியமாக, தவத்தின் மூலியமாக உடல், மனம், ஆத்மா, பாடி, மைண்ட், சோல் மூன்றையும் நேர்கோட்டில் வந்து உயர்ந்த ஞானத்தை அடையலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே. இந்த அற்புத வகுப்புகளை இங்கே அட்டன் பண்ண கீழ்கண்ட எண்களில் தொடர்பு கொண்டு உடனடியாக தனிப்பட்ட ஜூம் வகுப்பும் உலகம் முழுவதும் தனிப்பட்ட செப்பரேட் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. 1-to-1 வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கப்புறம் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களை உடனடியாக கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பற்றி, உங்களுடைய பரவச அனுபவத்தை பற்றி, உங்களுக்கான சந்தோஷத்தை எதை கொடுக்கக்கூடிய உறுப்புகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நண்பரே. நான் சொல்லுகின்ற காமம் என்பது பாலியல் உறுப்புகள் இல்லதல்ல. நான் சொல்வது என்பது உங்களுடைய 1000 இதழ் தாமரை மலர்ந்து உங்களுடைய துரியம் ஓப்பன் பண்ணி உங்களுடைய மகா பேரின்பத்தை அடையக்கூடிய, உச்சத்தை அடையக்கூடிய, எக்ஸ்ட்ரஸை அடையக்கூடிய கடவுள் தன்மையை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த எக்ஸ்ட்ரஸையும் பரம்பொருளையும் கடவுள் தன்மை அடையக்கூடிய ஒரே வழி தந்திரா தந்திரா தந்திரா. அது ஒன்றுதான். அந்த வழி மட்டும்தான் உங்கள் உடம்பில் உள்ள RNA DNA அனைத்துக்கும் தெரியும். தெரியாத ஒரு விஷயத்தை கொரோனா வந்துட்டு அதை பாடுகிறோம். தெரியாத ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நீங்கள் அதில் முயற்சி செய்தாலும் அந்த அனுபவங்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. 13 வயசுலேருந்து இந்த நீங்கள் வாழக்கூடிய வயசு வரலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அனுபவம் காமம். அந்த காமத்திலிருந்து சூப்பர் கான்சியஸ் லெவல் அடைவது எப்படி என்பதை பற்றி தான் பேச போகின்ற நண்பர்களே. ஆகிய நான் பேசுவது கீழ்நிலை காமத்தை பற்றி எழுதல, நான் பேசுவது உயர்ந்த தெய்வீக நிலையை பற்றி. வாருங்கள், உணர்ந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வோம். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி.